நெல்லையில் காவலர் ஒருவர் அரசு பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்காமல் நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த விவகாரம் எதிரொலியாக போக்குவரத்து துறை காவல்துறையினரிடையே மோதல் போக்கு நீடித்து வருவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி வழியாக தூத்துக்குடிக்கு சென்ற அரசு பேருந்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை காவலர் ஆறுமுகபாண்டிதான் சீருடையில் இருப்பதால் பயணச்சீட்டு எடுக்க முடியாது என கூறி நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து வாரண்ட் இருந்தால் மட்டுமே காவல்துறையினர் பேருந்தில் கட்டணமின்றி பயணிக்க முடியும் என்றும் மற்ற அனைத்து நேரத்திலும் டிக்கெட் எடுத்து பயணிக்க வேண்டும் எனவும் போக்குவரத்து துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதன் எதிரொலியாகவே தாம்பரத்தில் நோ பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்துக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்ததாகவும் கூறப்பட்டது. மேலும் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகனங்களை கண்காணித்து அபராதம் விதிக்கும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சம்மேளனம் இந்த பிரச்சினைக்கு முடிவு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியவில்லை என்றும் சீருடை ஒழுங்காக அணியவில்லை என்றும் அபராதம் விதித்துள்ளனர். அதேபோல் ஈரோட்டில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் கனரக வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். இந்த நிலையில் போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் இடையே நீடித்து வரும் மோதல் போக்கை சரி செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.